வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா 9th February 2016. இடம் சவுத் ஆஸ்திரேலியா. வியூவர்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்கள் எல்லாருக்கும் யாருக்காவது பேக் பேக்கர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா? பேக் பேக்கர்ஸ் ஒரு பை ஒன்று எடுத்துக்கிட்டு குறைஞ்ச செலவில் ஊர் ஊராக சுற்றுறவங்க தான் பேக் பேக்கர்ஸ். அதாவது கிடைக்கிற ஹோட்டல், பஸ், ட்ரெயின், பைக் எது கிடைச்சாலுமே அதிலே பயணம் செய்வாங்க. புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள், அவங்களோட வாழ்க்கையே தான். ஆனால் எல்லா பயணமும் பாதுகாப்பானதாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சின்ன தவறான முடிவு கூட அவங்களோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடும். லீனா ஜெர்மனியை சேர்ந்த அழகான 24 வயது பொண்ணு. பேட்ரிஸ் குறும்புத்தனமான பிரேசிலை சேர்ந்த 24 வயது பொண்ணு. இவங்க 2 பேருமே அவங்கவுங்க நாட்டில் இருந்து அடலைட்க்கு வந்திருந்தாங்க. சுற்றி பார்க்கலாம், பேக் பேக்கர்ஸ். ஸோ சுற்றி பார்க்கலான்ட்டு சந்தோஷமாக வந்திருந்தாங்க. வந்த இடத்துல 2 பேருமே எதர்ச்சியாக மீட் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம், இனிமேல் ட்ராவல் பண்ணும்போது ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல, இந்த 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த 2 பேரோட உயிரையே காப்பாற்ற போகுதுன்னு. வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோக்கு உதவி பண்ணி தப்பிக்க போகிறாங்கன்றது அவங்களுக்கு அப்போ தெரியல. 2 பேருமே அடலைட்லேயே சுற்றி பார்த்துட்டு மெல்போர்ன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது குறைந்த செலவில் ஏதாவது லிஃப்ட் ஆர் டாக்ஸி அப்படி கிடைக்குமான்னு ட்ரை பண்ணாங்க. அப்படி 2 பேருமே பிளான் பண்ணும்போது தான் கம் ட்ரீ அப்படின்ற ஒரு ஆப்பில் லிஃப்ட் ஏதாவது கிடைக்குமா. பிகாஸ் இப்போ நமக்கு இருக்கிற ஓலா, உபேர் மாதிரி 2016 அடலைட்டில் கம்ட்ரின்ற ஒரு ஆப் இருந்திருக்கு. ஸோ அந்த ஆப் மூலயமா டிரைவர்ஸ் யாராவது கிடைப்பாங்களா, குறைந்த செலவில் ட்ராவல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்களுக்கு சர்ச் பண்ண உடனே கிடைச்ச ரிப்ளை யார்கிட்ட இருந்து தெரியுமா? ரோமன்ற பர்சன்கிட்டேருந்து ரிப்ளை கிடச்சிது. இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரி கம்மியான ப்ரைஸில் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு ஒரு டிரைவர் கிடச்சிட்டாரு. ரோமனுக்கு வயது 49. லீனாவையும் பியட்ரிஸையும் காரில் ஏற்றிக்கிறாங்க. ஒன்றா ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க போக வேண்டியது மெல்போர்ன். பயணம் ஆரம்பத்தில் நல்லதாகவே இருந்தது, சாதாரணமாக இருந்தது. சாதாரணமான பேச்சுக்கள், ரிலாக்ஸான ஒரு டைமில் அந்த கார் பயணிச்சிட்டு இருந்தது. லீனாவும் பியட்ரிஸும் ரொம்ப அதிகமாக ட்ராவல் பண்ணதால் தன்னை மீறி டயர்டில் கொஞ்சம் அசந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கண்ணை முழிச்சு பார்த்த லீனா ஒன்றுமே புரியல, கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க போக வேண்டியது மெல்போர்ன், ஆனால் வண்டி போகிற பாதை டோட்டலாக வேறு இடம். ஒன்றுமே புரியல, அந்த ஏரியாவை பற்றி ஐடியா இல்லை. அவங்க பீட்ரிஸை உடனே எழுப்புனாங்க. லீனா பீட்ரிஸை எழுப்புனாங்க. எழுந்த பீட்ரிஸ் ரோமன் கிட்ட கேட்டாங்க, நம்ம போக வேண்டியது மெல்போர்ன் பாதை, இது வேறு வழியாக இருக்கே, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரோமன், இந்த வழியாக போனால் சால்ட் க்ரீக்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கேம்ப் மாதிரி செட் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், சாப்பிட்லாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறேன். ஏன்னா இங்கே கடல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு இது ஒரு நல்ல இடமா இருக்கும் அப்படின்ட்டு லீனாவையும் பீட்ரிஸையும் ரோமன் கன்வின்ஸ் செஞ்சார். ஏற்கனவே நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு 2 பேரும் பிளான் பண்ணதால் இந்த விஷயத்துக்கு ஓகேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அடிஷ்னல் அமௌண்ட் எதுவுமே கேட்காம ஆல்ரெடி அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன அமௌண்ட்டுக்கே இந்த இடத்துக்கும் கூட்டுக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கும் இட்டுட்டு போய் விடுறேன்னு சொன்ன உடனே 2 கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியல, அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறாங்கன்னு. வியூவர்ஸ், சால்ட் க்ரீக் ஏரியா இது ஆஸ்திரேலியாவில் சவுத் ஆஸ்திரேலியா பகுதியில் இருக்கிற ஒரு அமைதியான, மக்கள் நடமாட்டம் குறைவான இருக்கிற ஒரு கடலோர பகுதி. சுற்றி மணல் மேடுகள், புதர்கள், நீளமான கடற்கரை, கிலோமீட்டர் கணக்கில் விரிச்சோடிய சாலைகள். பகலில் ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் இந்த இடம். ஆனால் இரவில் ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத தனிமை பகுதியாக மாறிடும். அதனால தான் பேக் பேக்கர்ஸ்லாம், கேம்பர்ஸ், ரோட் ட்ரிப்லாம் போகிறவங்க இந்த இடத்துக்கு அடிக்கடி தங்குவாங்க. வெளியிலேருந்து பார்த்தா சுற்றுலா இடம் மாதிரி தான் தெரிஞ்சாலும் இந்த அமைதியான இடத்துக்கு பின்னால் ஒரு அதிர்ச்சியும் அமைந்திருக்கு. ஏன்னா இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் வெறும் ஃபிஷர்மேன்ஸ் மட்டும் சீசனுக்கு வந்து மீன் பிடிச்சிட்டு போவாங்க. அதை தவிர எப்பயாவது ஒரு பேக் பேக்கர்ஸ், எப்பயாவது ஒரு கேம்பர்ஸ்
அப்படி தான் வருவாங்க தவிர அடிக்கடி யாரும் வரமாட்டாங்க. இன்கேஸ் இந்த இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது, யாருக்காவது ஒரு உயிர் போகுதுன்னா அது தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அது வெளியில் தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். லீனா காரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது பீட்ரஸும் ரோமனும் டென்ட் அமைச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நெருப்புக்கு தேவையான உதவியை பீட்ரிஸ் ரோமனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா. இந்த சூழ்நிலையில் தான் ரோமன் பீட்ரிஸை கன்வின்ஸ் பண்ணி இந்த சைடில் ஐனாவோட கால் தடங்களும் கங்காரஸோட கால் தடங்களும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த 2 மிருகங்களும் இருக்கும். நம்ம கண்டிப்பாக அவங்கள போய் பார்க்கலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு பீட்ரிஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த கார் இருந்த டென்ட் இருந்த இடத்துல இருந்து பீட்ரிஸை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் தனியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அந்த ரோமன் இவங்க 2 பேரும் இந்த 2 கேர்ள்ஸோட மைண்ட் செட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி கதையை சொல்லி ஏமாத்துறதுக்கு ஆரம்பித்தான். பீட்ரிஸும் ரோமனை நம்பி அவன் கூட கொஞ்சம் தொலைவில் நடந்தா. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ரிஸ்க்கு அந்த டென்ட்டும் காரும் மறைய ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க. 2 பேரும் தனியாக இருக்கும்போது திடீரென ரோமன் பீட்ரிஸை பின்னாடி இருந்து தள்ளிவிட்டான். அது மட்டும் இல்லை, அவன் கையில் ஒரு கத்தி இருந்தது, ஒரு சுத்தியல் இருந்தது, சில கயிறுகளும் இருந்தது. அந்த கயிறை வச்சு பின்பக்கமாக பீட்ரிஸோட கைகளையும் கால்களையும் இறுக்கமாக கட்டினான். ஒரு நொடி பீட்ரிஸ்க்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது, நமக்கு என்ன நடக்குது, எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டா. அந்த நேரத்தில் அவளை பயன்படுத்துறதுக்காக ரோமன் அந்த கத்தி எடுத்து அந்த பீச் மணல்லே சொருவினான். ஏன்னா அப்போ தான் பீட்ரிஸ் எந்த ஒரு சத்தமும் போட மாட்டா, பயப்படுவான்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் முதல்ல தள்ளி விடும்போது பீட்ரிஸ் ரோமன் சாதாரணமாக தான் தள்ளி விடுறான், விளையாட்டுக்கு தள்ளி விடுறான்னு நினச்சா. அவள் ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கல. ஏன்னா அவ்வளோ தூரம் கூட பயணித்து வந்த ஒரு ஆள் திடீர்னு இப்படி மாறுவார்னு பீட்ரிஸ் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் 2 கைகளும் கால்களும் கட்டப்பட்டதுக்கப்புறம் ரோமன் பீட்ரிஸோட எல்லா ஆடைகளையும் கிழிக்க ஆரம்பித்தான். அது மட்டும் இல்லாமல் அவளை ரொம்ப அடிக்கவும் ஆரம்பித்தான். வலி தாங்க முடியாத பீட்ரிஸ் அழ ஆரம்பித்தா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே எதுவும் வேணாம், நம்ம டென்ட்டுக்கு போகலாம், அங்கே போயிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், இங்கே எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசி கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தா. ஏன்னா ரோமனோட மனசை மாற்றி எப்படியாவது இந்த தனிமையிலேருந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பக்கத்தில் போகணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணி தான் அவள் பேச ஆரம்பித்தா. ரோமன் பீட்ரிஸ் சொன்னதை நம்பி பீட்ரிஸை கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையிலே அந்த பீச் மணலில் நடத்தியே கூட்டு போயிருந்தான். அங்கே டென்ட் இருக்கிற இடத்துக்கும் லீனா தூங்கிட்டு இருந்த அந்த காரும் அங்கே தான் இருந்தது. ஆனால் பீட்ரிஸ் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது லீனா கண்களில் தென்பட ஆரம்பித்த உடனே ரொம்ப சத்தமாக லீனாவை அங்கேருந்து தப்பித்து ஓட சொல்லி கத்த ஆரம்பித்தா. ஏன்னா பீட்ரிஸ்க்கு ரோமன் பீட்ரிஸை கொன்னுட்டா கூட லீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இவளை இந்த இடத்துல யாரும் இல்லாத இடத்துல கொன்னுட்டு மறுபடியும் வந்து லீனாவையும் கொல்லுவான்றதுக்காக, லீனாவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் உயிரை பணையம் வச்சு ரோமன் கிட்ட நடித்து கூட்டிட்டு வந்து லீனாவுக்கு சத்தம் போட்டு இந்த விஷயத்தை தெரிவித்தா. தூங்கிட்டு இருந்த லீனாவுக்கு பீட்ரிஸோட குரலை கேட்டதுக்கப்புறம் முழிப்பு வந்தது. நிமிர்ந்து பார்த்தா அவள் பேரதிர்ச்சி ஆயிட்டா. ஏன்னா 2 பேருமே சாதாரணமாக நடந்து பீச் மணலில் பேசிட்டு போனவங்க திரும்பி வரும்போது பீட்ரிஸ் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட பிணைய கைதி போல் நொண்டி நொண்டி நடந்து வந்தா. ஆடைகள் கிழிக்கப்பட்டு முகத்தில் ரத்தத்தோட பார்க்குறதுக்கு பரிதாப நிலையில் இருந்தா. இதை பார்த்த லீனாவுக்கு எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போய் உதவி யார்கிட்டையாவது கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை வந்தது. காரை விட்டு இறங்கி அதிர்ச்சியில் பார்த்த லீனா திருப்பி காருக்குள்ளே போயிட்டு அவளோட பேக்கை எடுக்கலாம், ஏன்னா அது உள்ள மொபைல் இருந்தது. பேக் எடுத்து உதவி கேட்கலான்னு எடுக்கும்போது அங்கே வந்த ரோமன் கையில் வச்சிருந்த சுத்தியால் ரீனாவோட தலையிலே அடிச்சிட்டான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த அடியை வலி தாங்க முடியாமல் லீனா திரும்பி பார்க்கறதுக்குள்ள ரோமன் மறுபடியும் வேகமாக லீனாவோட தலையில் சுத்தியலாலே அடித்தான். லீனாக்கும் முகத்தில் ரத்தம் வழிய ஆரம்பிச்சிது. ஒரு கட்டத்தில் பேகு வேணாம், தப்பிச்சு ஓடனா போதும். அடிப்பட்ட லீனா அங்கேருந்து தப்பிச்சு ஓடணும்னு வேகமாக ஓட ஆரம்பித்தா. முகத்தில் தலையில் ரத்தம் வழிய வழிய அவளால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ ஓடனா. அந்த இடம் முழுவதும் பீச்சோட மணல்கள், பாறைங்க, செடிகள்னு அங்கங்கே இருக்கும். அவ்வளோ வேகமாக ஓட முடியாது. ஆனால் ரோமன் தன் கார் எடுத்துக்கிட்டு லீனாவை துரத்த ஆரம்பித்தான். ரோமனோட எண்ணம் என்னென்னா, ஆல்ரெடி பீட்ரிஸோட
கைகளும் கால்களும் கட்டப்பட்டதால் அவளால் ஓட முடியாது. அதனால் லீனாவை பிடிக்கணும்னு வேகமாக கார் எடுத்துக்கிட்டு லீனாவை துரத்த ஆரம்பித்தான். லீனாவை துரத்துறப்ப அவளை 3 தடவை காரால் இடித்தான். ஒவ்வொரு இடிலையுமே லீனாவுக்கு ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்தா. ஒரு கட்டத்தில் லீனாவுக்கு ஆத்திரமும் கோபமும் தாங்க முடியல. ஏன்னா எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும், தான் மட்டும் தப்பிக்கணும்னு நினைக்கல, தான் ஃப்ரெண்டையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா. அதிக நேரம் ஓடி தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ண லீனா ஒரு கட்டத்தில் பீட்ரஸோட நிலைமை நினச்சி பார்த்தா. கைகளும் கால்களும் கட்டப்பட்டு துணி கிழிஞ்ச நிலைமையில் பீச்சு மணலில் ரத்தத்தோட பீட்ரஸ் கடந்ததை லீனா நினச்சி பார்த்தா. தனக்கு வந்த ஆத்திரத்தையும் கோவத்தையும் தைரியமாக திரட்டி அந்த கார் மேலே பாஞ்சா. காரோட வைப்பரை பிடிச்சி அது மேலே ஏறி ரூஃப்டாப் மேலே உட்காந்தா. கொஞ்ச நேரத்தில் ரோமனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம துரத்திட்டு இருந்த அந்த பொண்ணு நம்ம கார் மேலே ஏறிட்டாலே. காருக்குள்ளே இருந்த ரோமனுக்கு கார் மேலே பீட்ரஸ் ஏறினது சுத்தமாக பிடிக்கல. கையில் இருக்கிற சுத்தியும் கத்தியும் எடுத்துகிட்டு வந்து பீட்ரஸ் மேலே அடிக்கவும் வெட்டவும் பாஞ்சான். ஆனால் பீட்ரஸ் சாதுரியமாக தப்பிச்சா. அந்த ரூஃப்டாப் ஃபுல்லாக பீட்ரஸோட ரத்தம். ஆனால் அவள் மனசில் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. ரொம்ப நேரமாக முயற்சி செஞ்சும் லீனாவை எதுவுமே செய்ய முடியாமல், அடிக்கவும் முடியாமல், கொடுமைப்படுத்தவும் முடியாமல் ரோமன் டயர்டானான். காரை விட்டு இறங்கி லீனா கிட்ட பேச ஆரம்பித்தான். பீட்ரஸை எதுவும் செய்ய மாட்டேன், உன்னையும் எதுவும் செய்ய மாட்டேன், காரை விட்டு இறங்கு, நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் லீனா மறுபடியும் ஏமாற தயாராகல. ஏன்னா ஏற்கனவே மெல்போர்ன் போக வேண்டியவங்களை சால்ட் க்ரீக் பார்க்க போகலாம், அங்கே இருக்கிற கடற்கரையை பார்க்க போகலான்னு கன்வின்ஸ் பண்ணி ஏமாற்றி தான் கூட்டிகிட்டு வந்தான். அதே மாதிரி இப்பவும் பேசவே லீனா சுதாரிச்சா. அதிக ரத்தம் வழிஞ்சு டயர்டான லீனா ரோமன் கிட்ட பேச ஆரம்பித்தா. என்னென்ன ஆயுதம் இருக்குதுன்னு செக் பண்ணா. கையில் இருக்கிற சுத்தியல் கத்தியையும் தூக்கி வீசி எறிய சொன்னான். அப்போ தான் ரூஃப்டாப்லேருந்து கீழே இறங்குவேன்னு சொன்னான். லீனா சொன்னது போலவே ரோமன் தன் கையில் வச்சிருந்த ஆயுதங்களை தூக்கி எறிஞ்சான். அதுக்கப்புறம் லீனா தைரியமாக கீழே இறங்கினான். ரோமனை அங்கேருந்து தள்ளி விட்டு அந்த காரில் ஏறி சாவியை ஆன் பண்ணிவிட்டு காரை வேகமாக பீட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு வேகமாக காரை ஓட்டி சென்றாள் லீனா. லீனா போராடிட்டு இருந்த இந்த நேரத்தில் பீட்ரஸ் அவளோட கைகள்லையும் கால்கள்லையும் கட்டப்பட்டிருந்த கயிறுகளை அவிழ்த்தா. கார் வரும் பாதையை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தா. அவளுக்கு மனசு ஃபுல்லாக எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணுன்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அதிர்ச்சி, பயம், அழுக, உடம்பு ஃபுல்லாக ரத்தம், துணி கிழிஞ்ச நிலைமையில் வேகமாக ஓடி வந்தா. உயிர் பயத்தில் ஓடிட்டு இருந்த பியர் கிரிட்ஸ் தூரத்தில் ஒரு காரை பார்த்தா. கார் வந்துட்டு இருக்கிறத பார்த்தா. அதை பார்த்த உடனே பயத்தில் உறைஞ்சி போனான். ஏன்னா திருப்பி ரோமன் வந்திருக்கான், அவளை கொல்ல போகிறான்னு பயந்தா. அவள் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த கார் கிட்ட வந்தது. அப்போ ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டா. ஏன்னா அது வேற கார். அந்த காருக்குள்ளே 3 ஜென்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 3 பேருமே பியர் கிட்ஸை காப்பாற்றி அவளை காரில் உட்கார வச்சாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க. ஏன் இந்த நிலைமையில் இருக்கான்னு விசாரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருக்கோம், உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவோன்னு உறுதி கொடுத்தாங்க. நிம்மதி பெருமூச்சு விட்ட பியர் கிட்ஸ் லீனாவை பற்றியும் சொன்னான், ரோமனை பற்றியும் சொன்னான். அந்த 3 பேருமே பியர் கிட்ஸோடு சேர்ந்து லீனாவை தேட ஆரம்பித்தாங்க. அப்போ தூரத்துலேருந்து ஒரு கார் வந்துச்சு. இந்த 4 பேருமே சேர்ந்து பயந்தாங்க. அது ரோனன் தான் மறுபடியும் தாக்க வரப்போகிறான்ட்டு. ஆனால் நெருங்கி வரும்போது அது காரை ஓட்டுறது லீனான்னு தெரிஞ்சது. பியர் கிட்ஸ்க்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. பியர் கிட்ஸையும் லீனாவையும் காப்பாற்றின அந்த 3 பேரும் காரை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. ரோமனை பற்றி, அவனோட அங்க அடையாளங்களை பற்றி கம்ப்ளைண்ட் செஞ்சாங்க. கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, இந்த ரோமன் இந்த 2 பெண்களை மட்டும் இல்லை, நிறைய பெண்களிடம் இதே மாதிரியே செஞ்சுருக்கான். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இந்த ரோமன் பேரில் நிறையா கம்ப்ளைண்ட்ஸும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. கொஞ்ச நாள் அந்த ரோமன் தலைமறைவானான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல. தொடர்ந்து ரோமனை தேடிட்டு தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு பொண்ணை அதே மாதிரியே பிக்கப் பண்ணும்போது, அதாவது காருக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி முயற்சி செய்யும்போது அரெஸ்ட் பண்ணாங்க. ரோமனை கோர்ட்டில் நிறுத்தி பழைய கேஸ் புது கேஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் செஞ்சு இது வரைக்கும் அவன் பண்ண எல்லா தவறுகளுக்கும் சேர்த்து மல்டிபிள் டைம்ஸ் லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க. வெளியிலே வர முடியாத அளவுக்கு பரோல் இல்லாத தண்டனையே கொடுத்தாங்க. இந்த தீர்ப்பை கேட்டதுக்கப்புறம் பியர் கிட்ஸும் லீனாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க.
சில காலத்துக்கு அப்புறம் பியர்கிட்ஸும் லீனாவும் மறுபடியும் மீட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெலிவிஷனில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. தாங்க பட்ட கஷ்டம், எப்படி தப்பிச்சாங்க, எப்படி சமாளித்தாங்க, என்னெல்லாம் யோசித்தாங்க, இப்போ அவங்க எப்படி நல்லா இருக்காங்கன்ற விஷயத்தையும் அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக அந்த டெலிவிஷனில் அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. இந்த உலகத்தில் ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சேஃப்டி தான் முக்கியம். இந்த வழக்கில் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக நினைவுபடுத்திக்கணும். தெரியாத நபர்களோட பயணம் செய்யும்போது அவங்களோட தகவல் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த கார் டீட்டெயில்ஸோ இல்லைனா அந்த பைக்கோட டீட்டெயில்ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். வியூவர்ஸ், எனக்கும் இதே மாதிரியே ஒரு சம்பவம் நடந்தது. நான் வெளியூரில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தேன். அப்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல், நின்றுக்கிட்டே வந்தேன், உட்கார இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் என்னோடய ஹோம் டவுன் ரீச் ஆகும்போது மணி நைட்டு வந்து ஒரு 11:45 இருக்கும். என்னோடய சுச்சுவேஷன், வீட்டிலேருந்து யாருமே என்னை பிக்கப் பண்ண முடியாத சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் டெம்போ, ஆட்டோ, கேப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போது லோக்கல் பஸ்ஸு கூட கிடையாது, அதாவது லோக்கலில் வர்ற பஸ்ஸும் இல்லை. இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நடந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து, அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு நடந்து போகிறதுக்கே எனக்கு 20 நிமிஷம் ஆகும். நைட்டு 11:45 அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மட்டும்தான் கூட்டம் இருந்தது தவிர, அதுக்கப்புறம் நான் நடக்கிறப்ப எட்ட தான் வந்து ஒரு சில பேர் வந்து வண்டியிலையும் நடந்தும் போயிட்டு இருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு நடந்து போகிறப்போ பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போது தூரத்துலேருந்து ஒரு கார் வந்துச்சு. அந்த கார் என் பின்னாடியே வந்து பொறுமையாக என் பக்கத்தில் நிறுத்திட்டு உள்ளே ஒரு டிரைவர் உட்காந்துருந்தாங்க. பேக் சைடில் யாரும் இல்லை, ஒரே ஒரு பர்சன் தான் உட்காந்துருந்தாங்க. காரோட லைட்டை ஆன் பண்ணியிருந்தது. நான் யார் என்ன அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல், அந்த காரில் வந்தவர் யார் என்னன்னு எனக்கும் தெரியாமல், சிம்பிளாக டோரில் இருக்கிற அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி, அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணி, வரீங்களா, கார் உள்ளே வரீங்களான்னு கேட்டும்போது எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வேலை விஷயமாக போயிட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி என்னோடய சொந்த ஊருக்கு உட்கார சீட் கிடைக்காம கால் வழியில் நின்றுக்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் என்னை பிக்கப் பண்ணவும் ஆள் இல்லாமல், லோக்கலில் எந்த ட்ராவலுக்கும் ஹெல்ப் இல்லாமல் நான் கால் வழியோடு நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது நான் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரேன், நான் யார், நான் வேலை பார்க்குறேன்னா நான் என்ன பண்ணுறேன், என்னை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாத அந்த நபர் கார் உள்ள வரீங்களான்னு கூப்பிட்றாங்க. நிச்சயமாக அது ஒரு நல்ல எண்ணத்துக்கு கிடையாது, அது கன்ஃபார்மாக தெரியும். அந்த பார்வை, அந்த பேசின விதம் எனக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டாக்குச்சு. என்னோடய முகம் எப்படி மாறிச்சுனே தெரியல. அந்த டிரைவர் அமைதியாக அப்படியே கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு பைக்கில் ஒரு 3 பேர் நல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தாங்க. என்கிட்ட வந்துட்டு நான் அந்த கோவம் எனக்கு இன்னும் முடியலை. என் முகம் கோவமாகவே இருந்ததை பார்த்துட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது எதுவும் பிஹேவ் பண்ணல தப்பா, அதுக்கு பதிலாக காளியம்மா என்ன முறைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, நான் அதுக்கப்புறம் சேஃபாக வீடு போய் சேர்ந்துட்டேன். மை டியர் வியூவர்ஸ், நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பயணம் செய்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இது. இந்த தகவல் ஒருவருக்காவது உதவலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் செய்யுங்க இந்த வீடியோவை. உங்கள் பாதுகாப்பு எப்பொழுதுமே முக்கியம். தேங்க்யூ.